அடுத்து இன்னொரு ஆட்சேபனை அவர் எடுத்து வச்சாருங்க. என்ன ஆட்சேபனைன்னா, அவர் பிஜே சொல்றாரு, அப்துல் ஹக்கீம் கான் என்று ஒருவர் இருந்தார். இவர் மிர்சா சாஹிபுடைய முரீதாக இருந்தார். மிர்சா சாஹிப் ஆரம்பத்தில் ஏத்துக்கிட்டாரு, பிறகு முர்த்தத் ஆயிட்டார், அவரிடமிருந்து விலகி விட்டார். அவரை மிர்சா குலாம் காஃபிர்னு சொல்லிட்டார். அதாவது இவர் முர்த்ததானனால நீங்க காஃபிர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, கோர்ட்ல கேஸ் போட்டார். கோர்ட்ல யார் கேஸ் போட்டாலாம், அப்துல் ஹக்கீம் கான் என்பவர் கேஸ் போட்டார். விசாரணையில அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னப்பா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களா அப்படின்னு. அப்ப அவர் என்ன செய்யணும், இப்போ விசாரணை கூப்பிட்டு கேட்கும் போது, ஆமா நான் சொன்னேன், என்ன யார் மறுக்கிறாங்களோ அவர் காஃபிர் தான், நான் காஃபிர் தான் இவரை சொன்னேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்னா கோர்ட்டுக்கு பயந்து அல்லது ஃபைன் போட்டுவானேன்னு பயந்து, என்ன ஆயிர போகுது, என்ன ஃபைன் போட போறான், ஃபைன் கொடுத்துட்டு போறது, ஃபைன் போட்டுருவானேன்னு பயந்து, அல்லது மிஞ்சி மிஞ்சி போனா என்னங்க வைக்க போறான், ஜெயில வைக்க போறான், 2 ஆண்டு காலம் ஜெயில உட்கார வேண்டியதானே, ஒரு நபித்துவ வாதத்துக்கா இவ்வளவு கூட செய்யலன்னா என்ன அப்படின்ற துணில அந்த பிஜே பேசினார். அப்போ ஃபைன் போட்டுருவானே, நம்ம அதுக்கு கட்ட முடியாதுங்கிறதுக்காக பயந்து, அல்லது நம்மள புடிச்சு உள்ள வச்சிருவானேன்னு பயந்து என்ன பண்ணிட்டாரு, இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்லி இவர் பின்வாங்கிட்டார். அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை வாசி காமிச்சார். மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றதாக வாசகத்தை வாசி காமிச்சாரு. தரியாக்குல் குலூப் 432வது பக்கத்துல அவர் சொல்கிறார் என்று சொல்லி வாதத்தை அந்த வாசகத்தை வாசி காமிச்சார். என்ன சொன்னார்னா, इब्तिदा से मेरा यही मजहब है कि मेरे दावा के इनकार करने की वजह से कोई शख्स काफिर या दज्जाल नहीं हो सकता. இது பிஜே வாசி காட்டின வாசகம். அதாவது ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய கொள்கை என்னவென்றால், என்னுடைய வாதத்தை மறுப்பதன் காரணமாக எந்த ஒரு மனிதரும் காஃபிராகவோ தஜ்ஜாலாகவோ ஆக மாட்டார். இது ஆரம்பத்தில் என்னுடைய கொள்கை என்று அவர் சொல்லி மறுத்துட்டார். அப்போ காஃபிர் முதல்ல சொல்லிட்டாரு, கூப்பிட்டு கேட்ட பிறகு இவர் இந்த மாதிரி மறுத்துட்டாரு. இது ஒரு நபியினுடைய ஒரு பண்பாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறார். இதுக்கு எங்கள் சார்பாக சொல்லக்கூடிய முதல் பதில், இது அப்பட்டமான பொய். என்ன பொய்னா, பல பொய்கள் இதுல இருக்குது. அப்துல் ஹக்கீம் கான் என்பவரை பற்றி தான் இதுல சொல்றதாக தரியாக்குல் குலூப் 432 பக்கத்துல இருக்கிறதா சொல்றாரு. தரியாக்குல் குலூப் 432வது பக்கத்துல அப்துல் ஹக்கீம் கானை பற்றி எந்த குறிப்புமே வரல. இவர் யார்கிட்ட எடுத்தாரோ தெரியல. அதான் நான் சொல்றேன் இல்லையா, ஜமாத்தே இஸ்லாமிக்காரனும் இவருக்கு சில நூல்களை எடுத்து கொடுத்திருக்கானோ, அதுல இருந்து இவர் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறார். இந்த தரியாக்குல் குலூப்ங்கிற அந்த புத்தகத்தை நேரடியா இவர் பார்த்தாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். உறுதியா சொல்ல முடியும் இவர் நேரடியா பார்க்கல. அப்படியே பார்த்திருந்தாலும் முன்னா பின்னால் பார்க்க மாட்டார். இவர் ஏற்கனவே இந்த குரானை ஆட்சேபிப்பவர்கள் எப்படி லா தக்ரபு ஸலாத்தா, தொழுகை நெருங்காதீர்கள் என்று குரான் கூறுகிறது, எனவே நீங்க ஏன் தொழுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆள் தான் இவர். அந்த மாதிரியான கேஸ் தான் இவர். வாந்தும் சுகாரான்னு அடுத்து வருதே, நீங்கள் மயக்கமாக இருக்கும் நிலையில், நீங்கள் சொல்வதே உங்களுக்கு தெரியாத நிலையில் நீங்க அந்த மாதிரி தொழுகையில் நெருங்காதீர்கள்னு வருதே, இந்த பின்னால் உள்ள விஷயத்தை பார்க்கவே மாட்டாங்க. இதே மாதிரிதான் இவர் எத்தனை ஆட்சிகள் எடுத்து வைத்திருக்கிறாரோ மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாமுடைய நூல்களில் இருந்து முன்பக்கம் பின்பக்கம் பார்க்கறதே கிடையாது. அவருடைய முன்னாள் பக்கத்துல அல்லது பின்னால பக்கத்துல அதுக்குரிய விளக்கம் இருக்கிறது. அப்ப வேணும்னே அவர் அதை இருட்டடிப்பு செய்கிறார். ஒன்று பார்க்கலன்னு சொன்னாலும் அவருடைய அறிவீனம், அந்த அறிவீனத்துக்காக நாங்கள் மிகவும் பரிதாபப்படுகிறோம். இனியாவது பாருங்கன்னு சொல்றோம், நாங்க எடுத்து தர்றோம், இனியாவது நீங்க பாருங்க, இனி இந்த மாதிரி ஆட்சேபனை நீங்க வைக்க கூடாது. அல்லது நீங்க வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே அப்படி செய்திருக்கீங்கன்னா அது அதை விட மிகப்பெரிய பரிதாபம். எனவே இப்படி இதுதான் ஏற்கனவே வந்த அந்த நபிமார்களை மறுத்தவர்கள், அந்த காபிர்கள் செய்த அவர்களுடைய பண்பு. இந்த காபிர்களுடைய பண்பை நீங்க விட்டு விடுங்க அப்படிங்கறத நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம். எனவே 2 நிலையிலும் நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். எனவே இதிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். நான் அதற்கான பதில சொல்றேன். இது அப்பட்டமான பொய். தரியாக்குல் குலூப் 432வது பக்கத்துல என்ன வருதுன்னா, அப்துல் ஹக்கீம் கான் முர்த்ததாகி விட்டதாகவோ, மிர்சா சாஹிப் அவரை காஃபிர் சொன்னதாகவோ, அவர் கோர்ட்ல கேஸ் போட்டதாகவோ, விசாரணைக்கு வந்ததாகவோ, அதுக்கப்புறம் அவர் பயந்து போய் இல்லங்க நான் அப்படிலாம் சொல்லலங்க அப்படின்னு சொன்னதாகவோ எந்த ஒரு குறிப்பும் இல்லங்க. இன்றைக்கு கூட நாங்க சேலஞ்ச் விடுறோம். தரியாக்குல் குலூப் என்ற புத்தகத்திலிருந்து இந்த மாதிரி அப்துல் ஹக்கீம் கான் முர்த்ததாகி விட்டதாகவும், மிர்சா சாஹிப கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சதாகவும், கோர்ட்ல அவர் இல்ல இல்ல நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொல்லி இவர் பயந்து அப்படி சொன்னதாகவும் எங்கேயாவது எங்களுக்கு காட்ட முடியுமா? நிச்சயமாக இவர்களால் காட்ட முடியாது. அப்பட்டமான பொய்யை இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். லானத்துல்லாஹி அலல் காசிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக என்பதை தவிர, இந்த இறை வசனத்தை தவிர, இதையே நாங்கள் பதிலாக சொல்வதை தவிர வேறு எந்த வழியும் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு அப்பட்டமான பொய்யை கூறியிருக்கின்றார்.
ஒருவரை பொய்ப்படுத்த வேண்டும் என்றால் நியாயமான முறையில் அவருடைய நூலில் இருந்து சரியான முறையில் எடுத்து வைத்து அதனை நீங்கள் மறுத்து காட்ட வேண்டும். அவ்வாறு மறுத்துரைப்பதற்கு துணிவில்லாமல், அதற்கான திராணி இல்லாமல், தேவையில்லாத விஷயங்கள், அவர் கூறாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து கூறியிருக்கின்றீர்களே, எந்த அளவுக்கு அசிங்கத்தனமாக செயல்பட்டு இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நான் கூறுகின்றேன், தரியாக்குல் குலூப் என்ற புத்தகம் 431வது பக்கம். இவர் 432வது பக்கத்திலிருந்து எடுத்து வச்சாரு. அதுக்கு ஒரு பக்கம் முன்னாலங்க 431வது பக்கம். அதை இவர் படிக்காம இருந்திருப்பாரு. விஷயம் மேட்டர் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஒரு விஷயம், ஒரு மேட்டர் ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சம்பவம் ஆரம்பிக்குதுன்னா, அந்த சம்பவத்தை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கத்தை வேணும்னே நவுட்டிட்டு 432வது பக்கத்துக்கு வர்றாருன்னா இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது காஃபிர்களுடைய பழக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தரியாக்குல் குலூப் என்ற புத்தகம் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் தான். 431வது பக்கம் அதுல வருது பாருங்க. பிஜி எடுத்து வச்ச பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு முன்னால அதுல சொல்றாங்க, முன்னாள் டெபுட்டி கமிஷனர் மற்றும் குர்தாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் ஜே.எம். டூயி தனது ஆணை 24 பிப்ரவரி 1899 மௌலவி முகமது ஹுசைனிடம் பின்வரும் விஷயத்தில் கையெழுத்து வாங்கினார். யார் வாங்குறா? முன்னாள் டெபுட்டி கமிஷனர் மற்றும் குர்தாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் மிஸ்டர் ஜே.எம். டூயி என்பவர் 24 பிப்ரவரி 1899 மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவி, மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மிக பெரும் எதிரி, பெரிய மௌலவி, அந்த மௌலவியிடம் கையெழுத்து வாங்குகின்றார். அந்த டூயி என்பவர் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் என்ன வாங்குறாரு? இனி அவர், அதாவது முகமது ஹுசைன் பட்டாலவி என்பவர், இனி அவர் என்னை, அதாவது மிர்சா சாஹிபை தஜ்ஜால் என்றோ காஃபிர் என்றோ காசிப் என்றோ கூற மாட்டார். இவர் தஜ்ஜாலு, அதாவது மிர்சா சாஹிப் பற்றி இந்த முகமது ஹுசைன் பட்டாலவி என்னெல்லாம் சொன்னாரு? தஜ்ஜால் இவர் தான் காஃபிர், இவர் காசிப் பொய்யர், இப்படிலாம் சொன்னார். அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது யார் விசாரிக்கப்படுறாரு? அவர் தான் விசாரிக்கப்படுறாரு. முகமது ஹுசைன் பட்டாலவி விசாரிக்கப்படுறாரு. மிர்சா குலாம் அஹ்மது கூப்பிட்டு விசாரிக்கப்படல. அப்போ ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரியே தான் அந்த டூயி என்பவர் கூப்பிட்டு விசாரிக்கின்றார். அப்போ என்ன சொல்றாருன்னா, இனி தஜ்ஜால் என்றோ காஃபிர் என்றோ காசிப் என்றோ கூற மாட்டார். கோர்ட்டில் நின்று சொன்னார். கோர்ட்டில் நின்று யார் சொல்றாரு? முகமது ஹுசைன் பட்டாலவி என்ற மிர்சா குலாம் அஹ்மதினுடைய எதிரி கூறுகின்றார். கோர்ட்டில் நின்று சொன்னார், இனி என்னை, அதாவது மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இனி என்னை எந்த சபையிலும் காஃபிர் என கூற மாட்டேன், மக்களிடம் பொய்யர் என்று கூற மாட்டேன். இது யார் சொன்னார்னா, முகமது ஹுசைன் பட்டாலவி தான் சொன்னார். அதாவது இந்த மிர்சா சாஹிபை நான் இனி எந்த சபையிலையும் காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க, நான் மக்களிடம் இவரை பற்றி பொய்யர்னு இனி சொல்ல மாட்டேன் அப்படின்னு விசாரணையில சொல்றாரு. விசாரணையில பின்வாங்கினது யாரு? இவர் நம்ம ஆளுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்களுடைய ஆள்கள் தான், இந்த ஆலிம்கள் தான், இந்த மௌலவிகள் தான் பின்வாங்குறாங்க. மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்கவில்லை. இவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவர் காஃபிர் என்பதற்காக, இவர் எப்படியாவது காஃபிர்னு நம்ம நிரூபிச்சு காட்டணுங்கிறதுக்காக ரொம்ப இவர் பாடுபட்டவர். அதுல ரொம்ப அக்கறை இவருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா, பனாரஸுக்கு சென்று, இவர் பட்டாலால இருக்கிறவரு, பஞ்சாப்ல இருக்கிறவரு, பனாரஸுக்கு போய் காஃபிர் ஃபத்வாவை தயார் செய்திருக்கின்றார். அதாவது மிர்சா குலாம் அஹ்மத் இப்படிப்பட்டவர் ஒரு இருக்கிறார், இவர் கண்டிப்பாக காஃபிர் தான், எனவே எல்லாரும் சேர்ந்து ஆலிம்கள்லாம் சேர்ந்து இவரை காஃபிர் ஃபத்வா கொடுங்க அப்படின்னு சொல்லி பல பேர்ட்ட போய் இவர் ஆலிம்கள்ட்ட இருந்து கையெழுத்தெல்லாம் வாங்கி காஃபிர் ஃபத்வா கொடுப்பதற்காக பனாரஸுக்கு போயிருக்கிறார் இந்த முகமது ஹுசைன் பட்டாலவி என்பவர். அந்த அளவுக்கு போயிருக்கிறார். பனாரஸ் போய் காஃபிர் ஃபத்வாவை தயார் செய்தாரே, அங்கு எங்கே போனது அப்படின்னு மஸீஹ் இஸ்லாம் கேட்கிறாங்க. இதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த வழக்கை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அந்த வழக்குல சொல்லும்போது இனி நான் சொல்ல மாட்டேன், இவர் பொய்யர் என்றோ காஃபிர் என்றோ சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, அப்ப பனாரஸுக்கு போய் காஃபிர் ஃபத்வாவை தயார் செய்தாரே, அங்கு எங்கே போனது? அந்த கோர்ட்ல அந்த ஃபத்வா எங்க போச்சு சொல்ல வேண்டியதானே? அப்போ மிர்சா சாஹிபிடம் விசாரித்த மாதிரியும், மிர்சா சாஹிப் கோர்ட்டுக்கு பயந்து காஃபிர்னு சொன்ன மாதிரியும் இந்த பிஜே வர்ணித்து சொல்லி இருக்கிறார். மிர்சா சாஹிப்ட விசாரிக்கல. விசாரணை யாருக்கு நடந்துச்சு? மிர்சா சாஹிப் அவருடைய எதிரியாகிய மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவிக்கு தான்.
இந்த அளவுக்கு அவருடைய எதிரிக்கு நடந்த ஒரு விஷயத்தை, அவருடைய எதிரிக்கு நடந்த ஒரு அவமானத்தை மிர்சா சாஹிபுக்கு நடந்ததாக அப்படியே புரட்டி சொல்லி இருக்கிறார்னா எந்த அளவுக்கு இவர் பொய்ப்பித்தலாட்டக்காரர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு புழுகி இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு கேவலமான முறையில் இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். உண்மைக்கு புறம்பான வழியில் செல்லாமல் இவர்களுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. ஏனென்றால் எல்லா இறை தூதர்களை மறுத்தவர்களும் இந்த மாதிரி தான் சென்று இருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம். எனவே இந்த அளவுக்கு நம்ம புழுகிறோமே, அப்படியே அங்க இருக்கு. அவரை பத்தி வருதா? கோர்ட்ல யார் விசாரிக்கப்படுறாரு? எதையாவது இவர் சொன்னாரா? எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆலிம்களை பற்றி உலமாஹும் ஷர்ரும் மன் தஹத அதீமிஸ் ஸமா என்று கூறினார்கள். அவர்களுடைய உலமாக்கள், யாருடைய உலமாக்கள்? இந்த உம்மத்திலே தோன்றக்கூடிய உலமாக்களை பற்றி சொல்றாங்க. தன்னுடைய உம்மத்தின் உலமாக்களை பற்றி தனியே சொன்னாங்க. ஆனா இந்த உம்மத்திலேயே தோன்றி வெறுமன பேரளவு ஆலிமா இருக்கக்கூடியவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது கூறுகின்றார்கள், உலமாஹும் ஷர்ரும் மன் தஹத அதீமிஸ் ஸமா. அவர்களுடைய உலமாக்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள். மிஷ்காத் ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தையை எப்போதும் உபயோகப்படுத்தியதில்லை. அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் சரியான தருணத்தில், சரியான நேரத்தில் தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் மிக கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலமாவுஹும், அவர்களுடைய உலமாக்கள், அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவுக்கு கூறினார்களே, அது இந்த உலமாக்கள் தான், இந்த பிஜேபி போன்றவர்கள் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு பொய்யும் புரட்டும் புழுகுதலும் இவர்கள் செய்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்து தரியாக்குல் குலூப் 431வது பக்கத்துல வருது. பிஜே எடுத்து சொன்னது 432. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு பக்கத்துக்கு முன்னால சொல்றாங்க, அவர் அந்த மார்க்க தீர்ப்பை கொடுப்பதில் நேர்மையாளராக இருந்தால் அவர் அதிகாரிக்கு முன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அதாவது நான் இனி வர தஜ்ஜால் சொல்ல மாட்டாங்க, காஃபிரும் சொல்ல மாட்டேன், கஸாபும் சொல்ல மாட்டேன், பொய்யரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மௌலவி அந்த முகமது ஹுசைன் பட்டால்வி என்பவர் பின்வாங்குறார், வாபஸ் வாங்குறாரு. அப்போ மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்லி இருக்கணும்? அந்த அதிகாரி கேட்கும் போது இவர் என்ன சொல்லி இருக்கணும்? மௌலவி பட்டாலவி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவர் அந்த மார்க்க தீர்ப்பை கொடுப்பதில் நேர்மையாளராக இருந்தால், ஏற்கனவே மார்க்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா, மிர்சா குலாம் முஹம்மது இவர் காஃபிர் தஜ்ஜால் மார்க்க தீர்ப்பு கொடுத்தாச்சு, பனாரஸ் வரை போய் எல்லா ஆளுமையிட்டும் கையெழுத்தெல்லாம் வாங்கியாச்சு. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்கணும்? நேர்மையாளர், அந்த மார்க்க தீர்ப்பை கொடுப்பதில் நேர்மையாளராக இருந்தால் அவர் அதிகாரிக்கு முன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என் பார்வையில் இவர் காஃபிர் ஆவார், எனவே நான் இவரை காஃபிர் என்று கூறுகிறேன். மேலும் தஜ்ஜால் ஆவார், எனவே நான் அவருக்கு தஜ்ஜால் என்று பெயர் வைக்கிறேன். இந்த மனிதர் உண்மையிலேயே பொய்யராவார், எனவே நான் இவரை பொய்யர் என கூறுகிறேன் என்றல்லவா அவர் கூறியிருக்க வேண்டும். அப்ப அந்த மஜிஸ்ட்ரேட் கேட்கும் போது இவர் என்ன பதில் சொல்லிருக்கணும்? ஆமாங்க, இவரை தஜ்ஜால் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா இவரை தஜ்ஜால் நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், இவரை தஜ்ஜாலா தான் நான் இவரை நான் காஃபிர் தான் சொல்லுவேன், ஏன்னா இவர் காஃபிர் தான் எங்களுடைய பார்வையில, எனவே இவர் காஃபிர் தான், இவர் கஸாப் தான், இவர் பொய்யர் தான், ஏன்னா எங்களுடைய பார்வையில இவர் பொய்யரா தான் இருக்கிறார், அப்படி இல்ல சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம இவர் வாபஸ் வாங்குறாரு, எவ்வளவு கேவலமா இருக்குது அப்படிங்கறத அவங்க அந்த தரியாக்குல் குலூப்ங்கிற அதே புத்தகத்துல கேக்குறாங்க. முகமது ஹுசைன் பட்டால்விக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை பற்றி கேக்குறாங்க. அப்போ ஒரு எதிரி ஆலிமுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை இவர்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டு மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்கினார்கள் என்று உண்மைக்கு நேர் மாற்றமாக எந்த அளவுக்கு இவர்கள் புழுகி இருக்கிறார்கள், ஒரு பொய்யை கூறியிருக்கிறார்கள், அப்பட்டமான பொய்யை கூறியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து மிர்சா குலாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர் அதிகாரியின் பயத்தினால், அந்த முகமது ஹுசைன் பட்டாலவி என்பவர் அதிகாரியின் பயத்தினால் தனது எல்லா மார்க்க தீர்ப்புகளையும் நாசமாக்கி விட்டாரே, இது என்ன நேர்மை? இனி நான் இவரை, அதாவது மிர்சா சாஹிபை காஃபிர் என கூற மாட்டேன், தஜ்ஜால் காஃபிர் என்று கூற மாட்டேன் என்று அதிகாரிக்கு முன்னால் ஒப்புக்கொண்டார். அதிகாரிக்கு முன்னால் இப்படியா ஒப்புக்கொள்ளணும்? இந்த அளவுக்கு ஃபத்வா கொடுத்தவர் அன்னைக்கு அவர் ஒத்துக்காமையில இருந்திருக்கணும், ஒப்புக்கொண்டாரே, இது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்றாங்க. அப்போ பிஜே சொன்ன மாதிரி விசாரணையில மிர்சா சாஹிப் பயந்து வாதத்தை மறுக்கல, வாதத்தை வாபஸ் வாங்கல. வாதத்தை வாபஸ் வாங்கினது யாரு? மிர்சா சாஹிபுடைய எதிரியாகிய மௌலவி அவர் முகமது ஹுசைன் பட்டால்வி என்பவர் தான். எனவே பிஜே இந்த தரியாக்குல் குலூப்ங்கிற புத்தகத்தை ஒன்னும் படிக்கவே இல்லைங்கிறது தெரியுது, முன்னாள் பின்னால இருந்து படிக்கவே இல்லை. எவனோ எடுத்து கொடுத்திருக்கான், அது அப்படியே அவர் அந்த பக்கத்தை அந்த இடத்தை மட்டும் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாருன்னு தெரியுது. உண்மை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால்
எனக்கு ஓரளவுக்கு உருது தெரியும், அரகுறை தான் அப்படின்றாரு. அந்த அரகுறை உருதை வச்சுட்டு கொஞ்சம் முன்னால இருந்து பார்த்தாவது இப்படி யாரை பத்தி சொல்லியிருக்கிறார்? முகமது ஹுசைன் பட்டாலவிங்கிற பேர் வருது, முகமது ஹுசைன் பட்டாலவிக்கு தானே இது வருது, அவரை பத்தி சொல்லலையே அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையாவது இந்த அரகுறை உருதுல இருந்து முகமது ஹுசைன் பட்டாலவிங்கிற அந்த பேரை மட்டுமா இவரால் படிக்க முடியாது? அதுல முகமதுங்கிற வார்த்தை அரபி வார்த்தை, ஹுசைன்கிற வார்த்தை அரபி வார்த்தை, பட்டாலவிங்கிற வார்த்தை மட்டும் தான் உருது வார்த்தையா இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு அரகுறை உருது தெரிஞ்சவரால இதை கூட புரியலன்னா என்ன அர்த்தம்? அரகுறையை தெரிஞ்சவரா இருந்தாலும் கூட நேர்மையான முறையில் அவர் முன்பக்கத்தை பார்த்திருப்பார் என்றால், அந்த சம்பவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை அவர் பார்த்திருப்பார் என்றால், யாருக்கு இழுக்கு ஏற்பட்டது, யார் வாபஸ் வாங்கினார் என்பதை அந்த பிஜே புரிந்திருப்பார். எனவே கேசு போட்டுருவானேன்னு பயந்தது யாரு? மிர்சா குலாம் முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ல. கேஸ் போட்டுருவானேன்னு பயந்தது அந்த முகமது ஹுசைன் பட்டாலவி தான். அதனாலதான் அவர் சொன்னார். அடுத்து பிஜே என்ன சொன்னார்னா, इब्तिदा से मेरा यही मजहब है कि मेरे दावा के इनकार करने की वजह से कोई शख्स काफिर या दज्जाल नहीं हो सकता அப்படின்னு மிர்சா சாப் சொன்னார். அதாவது எனது வாதங்களை மறுப்பதன் காரணமாக எவரும் காஃபிராகவோ அல்லது தஜ்ஜாலாகவோ ஆக முடியாது. ஆனா தரியாக்குல் குலூப்ல இருந்து இந்த வாசகத்தை எடுத்து வச்சிருக்கிறாரே, தரியாக்குல் குலூப்ங்கிற பக்கம் 432 இருந்து இதை எடுத்து வச்சிருக்கிறார். அடுத்த பக்கம் நான் சொல்றேன் இல்லையா, 31ஆம் பக்கத்தையும் இவர் படிக்கல, 433ஆம் பக்கம் அடுத்து வருது, தொடர்ச்சியாக அதுக்கு விளக்கம் தர்றாங்கல்ல, இந்த அர்த்தத்துல இவங்க சொல்றாங்கன்னு அதையும் படிக்கல, அல்லது படிச்சுட்டே வேணுமே மழுப்புறது. அடுத்த பக்கம் 433ஆம் பக்கத்துல அவங்க சொல்றாங்க, அதாவது தஜ்ஜாலாகவோ காஃபிராகவோ ஆக முடியாதுன்னு ஏன் சொல்றாங்க? என்னுடைய வாதத்தை மறுத்தாலும் ஒரு ஆள் தஜ்ஜாலாகவோ காஃபிராகவோ மாற மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அர்த்தத்தை சொன்னாங்கன்னு பாருங்க. 433ஆம் பக்கத்தில் கூறுகின்றார்கள், लेकिन मैं किसी कलिमा गो का नाम काफिर नहीं रखता जब तक वो मेरी तकफीर और तकजीब करके अपने तीन खुद काफिर ना बना लेवे. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கலிமா கூறும் எவரையும் நான் காஃபிர் என்று கூறுவதில்லை. கலிமா சொல்லக்கூடிய ஒருவரை எவரையும் நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆள் கலிமா சொல்றாரா, அவர் காஃபிர்னு சொல்ல மாட்டேன். அவராகவே என்னை மறுத்து பொய்ப்படுத்தி தானாகவே காஃபிராகி விடாதவரை. ஆனா அப்படி கலிமா சொல்றவரு என்னை மறுத்து என்னை பொய்ப்படுத்தி தானாகவே காஃபிராகி விடுகின்றார் என்றால் அது அவருடைய நிலை. நான் அவரை காஃபிர்னு சொல்ல மாட்டேன். எனவே ஒரு ஆள் இன்னொரு ஆளை காஃபிர்னு சொல்றதுங்கிறது வேற, அவர் இறைவன் பரமிருந்து வந்த ஒருவரை மறுப்பதன் காரணமாக தானாகவே காஃபிராக ஆகி விடுதல் என்பது வேற. அவங்க சொல்றாங்க, என்னை மறுத்து பொய்ப்படுத்தி தானாகவே காஃபிராகி விடாதவரை நான் ஒன்னு யாரையும் கலிமா சொல்லக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்வதில்லை. நான் அல்லாவின் பார்வையில் முஸ்லிம் என்றால் என்னை காஃபிராக்குவதால் அவர்களே காஃபிராகி விடுகின்றார்கள் என்பதுதான் அவர்கள் மீது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஃபத்வாவாகும். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையில நான் முஸ்லிம்னா, அப்ப என்ன காஃபிர்னு ஃபத்வா கொடுக்கறாங்களே முகமது ஹுசைன் பட்டாலவி போன்றவர்கள், அப்ப இவர்கள் என்னை காஃபிர்னு சொன்னதனால அவர்களே காஃபிராகி விடுகிறார்கள். இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று, அவருடைய ஃபத்வா, அவருடைய மார்க்க தீர்ப்பு. ஏன்னா எவர் இன்னொரு முஸ்லிமை காஃபிர் என்று கூறுகின்றாரோ அவ்வாறு சொன்னவர் காஃபிராகி விடுகின்றார். எனவே நாம் இன்னொருவரை காஃபிர் என்று சொல்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ யாருக்கும் அதிகாரம் வழங்கவில்லை. இந்த அதிகாரத்தை யாரும் கொடுக்கல. எனவே அல்லாஹ் கொடுக்காத, இறை தூதர் கொடுக்காத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்காத இந்த அதிகாரத்தை ஒருவர் பயன்படுத்தி இன்னொருவரை காஃபிர் என்று சொல்வார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின்படி அவராகவே காஃபிராக மாறி விடுகின்றார். எனவே நான் அவரை காஃபிராக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறுகின்றார்கள். புரியுதா? ரெண்டை நீங்கள் இணைத்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு உண்மை தெரிய வரும். என்னுடைய தாவாவை, என்னுடைய வாதத்தை மறுப்பதன் காரணமாக அவர் காஃபிர் நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்னை அவர் காஃபிர் என்று சொல்கின்றார் என்றால் அவர் காஃபிராகி விடுகின்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸின்படி என்று அவர்கள் அதற்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். இது அவர்கள் கொடுத்த விளக்கம், இதுதான் அவருடைய தஃப்சீர். எனவே நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், தஃப்சீருல் கௌலி மா லா யர்லா பிஹி காயிலுஹு பாத்தில். ஒருவருடைய கூற்றிற்கு அவர் கொடுக்கின்ற விளக்கத்தை விட்டுவிட்டு இன்னொரு தஃப்சீரை நீங்கள் சுயமாக கொடுப்பீர்கள் என்றால் அந்த சுய விளக்கம் பாத்தில் என்னும் அபத்தமானதுதான். இது ஏற்கனவே லாஜிக்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம். எனவே இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனவே நான் அவர்களை காஃபிர் என்று கூறுவதில்லை, மாறாக அவர்கள் என்னை காஃபிர் என கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஃபத்வாவின் கீழ் வந்து விடுகிறார்கள். எனவே நான் அவர்களே காஃபிர் என்று சொல்ல மாட்டேன் என்று மிஸ்டர் டூயிக்கு முன்னால் நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால்
என் கொள்கையும் அதுதான். அதாவது நான் எந்த முஸ்லிமையும் காஃபிராக கருதுவதில்லை. நான் எந்த முஸ்லிமையும் காஃபிராக கருதுவதில்லை. தொடர்ந்து கூறுகிறார்கள், ஆனால் குர்தாஸ்பூர் மாவட்ட மஜிஸ்ட்ரேட்டின் ஒரு மிரட்டலினால் காஃபிர் என்று சொல்ல மாட்டேன், தஜ்ஜால் கஸாப் என்று சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறிவிட்டார். ஆனா யாருடைய மிரட்டல்னால? அந்த குர்தாஸ்பூர் மாவட்ட மஜிஸ்ட்ரேட் மிரட்டினார. அந்த மிரட்டல்ல யாரு பயந்ததா சொல்றாங்க? முகமது ஹுசைன் பட்டாலவி தன்னுடைய எதிரி பயந்து விட்டார். பயந்து என்ன சொன்னார்னா, மிரட்டலினால் காஃபிர் என்று சொல்ல மாட்டேன், தஜ்ஜால் கஸாப் என்று சொல்ல மாட்டேன் என்று அவர் கூறிவிட்டார். இதுவும் தரியாக்குல் குலூப் என்ற புத்தகத்துல 433வது பக்கத்துல இது வருது. இவரு அடுத்த பக்கத்தை இவர் பார்க்கல, அல்லது பார்த்திருப்பாரு, இவர் அதுக்கு விளக்கம் தர்றாரு நினைச்சு வேணும்னே அதை இருட்டடிப்பு செய்திருக்கின்றார்.